ஹாய் மக்களே! வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். ஆமாங்க. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மீன் போய் குழம்புன்னு இல்ல, ம். இன்னைக்கு எங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆ சொல்லி இன்னைக்கு ஒன் டே விலாக் ஒன் டே தான் பார்க்க விலாக் போறோம். மாரி தான். இப்போ காலையில போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீனும் கிளீன் பண்ணி உள்ள ரெடியா இருக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. சண்டே ஒரு நாள் தான் பேரு. ஏன் சிரிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் இப்படியே போயிடுது. அது சமைக்கிறதுக்காக மட்டும் இல்ல. எல்லா வேலையும் பேருக்கு தான் ஒன் டே லீவ்ன்ட்டு. நான் காலைல தூங்கி ஏஞ்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் வீட்டு வேலையே கரெக்டா இருக்கும். அதுவும் 2 பேரும் வேலைக்கு போற வீட்டுன்ற போது சண்டே ரெஸ்டே இருக்காது. இதுக்கு டெய்லி வேலைக்கே போயிட்டு வந்துடலாமா? ஆமா. காலைல எழுந்துச்சு துணி எல்லாம் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெயில்ல கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அது ஒரு பெரும்பாடா இருக்கு. மே மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே வெயில கையில் பிடிக்க முடியாது. நம்ம ஏதாவது சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கே 1/2 hour ஆச்சு. சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. மீன் குழம்பு பொறுத்தவரை சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ இதாக இருந்தாலும் ஒரு 1/2 hour ஒதுக்கி இதை கட் பண்ணிடுறது. அடுத்து என்ன இது கூட பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சமைக்க போகலாமா? இந்த வீட்டில் தான் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக செய்ய தெரியாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் ஆனது ஜீரகம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வேண்டாம். வெங்காயம் போட்டேன் தக்காளி போல வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நாங்களாம் கையிலேயே வளர்ப்போம்ல. வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் மீன் வந்து என்ன மீன்? வெலை மீன். வெலை மீன். இது ரெண்டு இந்த மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து நான் மேக்ஸிமம் பண்ணுவேன். ஆனா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 6 இதோட ரேட்டு விலை அவங்க நம்ம ஊர் சைடுல ஒரு வரைக்கும் இவங்க ஊர் சைடுல வந்து 300 கடல் வந்து பக்கத்துலயே இருக்கும். கடல் வந்து பக்கத்துலயே இருக்கும். அதனால ரேட் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போய் சொல்லணும். ஆனால் எங்கள் ஊர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால 300 150 இந்த மாதிரி இருக்கும். ரேட் எல்லாம் டீசெண்டாக இருக்கும். பரவாயில்ல தான். நாங்கள் எந்த ஐஸ்வெட் கொண்டு வராங்க அந்த ரேட் வந்து ஆனா கடல் கிட்டே ரொம்ப அப்படியே இன்னைக்கு வந்து அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இந்த கடை வந்து கடல் மீன் டேம் மீன் கடல் மீன் அதனால கடை வந்து நமக்கு கடல் மீன் சாப்பிட்டு கோயம்புத்தூர் பொறுத்தவரை டேம் மீன் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். நமக்கு அது கோயம்புத்தூர் மீன் நல்லா இருக்குமா டேம் மீன் பிடிக்கும். டேம் மீன் பிடிக்கும். நாங்க சாப்பிடுவோம். வந்து டேம் மீன் தான் கடலுக்கு ரொம்ப குழம்பும் போட்டாச்சு. உங்களுக்கு
சரி, நான் வந்து மீன் வறுக்கிறது மசாலா ரெடிக்கா. இது வந்து வீட்டுல அரைச்ச மசாலா. இதுல என்னென்ன போட்டது? மிளகாத்தூள், மல்லித்தூள், காமெடி மெயின் காஃபி ஒன்று ஆட் பண்ணி ஒரு இதுல வந்து மிளகாத்தூள் கலந்து அரைச்ச வீட்டுல அரைச்ச மசாலா. நாங்க வீட்டுல அரைச்ச மசாலா தான். வந்து தக்காளி லைட்டா தண்ணி போட்டு தண்ணி கொஞ்சம் உப்பு உப்பு போடுறதுக்கு அப்புறம் நல்லா தண்ணியை கொஞ்சம் கொதிச்சு நான் இன்னும் பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு தெரியுமோ ஊறணும். மீன் பொறுத்தவரை மசாலா வந்து நல்லா ஊறணும். மீன் வந்து மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மீன் கிடைச்சியாச்சு. எங்களுக்கு பிடிச்சமா நான் செஞ்சது, உங்களுக்கு எப்படி தெரியுமோ நான் செய்வேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போட்டு மீன் குழம்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் மீன் பொரிக்கிறது ரெடியா பண்ணிட்டேன். சும்மா மசாலா போட்டு பச்சை வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எப்பவுமே குழம்பு என்னென்ன பொருள் சொன்னேன். வெங்காயம் கொஞ்சம் சில ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை பூண்டு கொஞ்சம் இன்னொரு விஷயம்னா கொஞ்சம் புளி போட்டிங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுருந்தோம். ஏன்னா புளியும் தக்காளி சேர்த்து அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக அப்போ மீன் குழம்பு சொதப்பிக்கும். இப்போ இவங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணிக்கு மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் அரைச்சு ஊற்றுவாங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தங்க இருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஸோ ஃபைனலாக மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் இருக்காங்க. ஸோ நீங்கள் காரத்தை இருந்தாப்புல உங்களுக்கு போட்டு இந்த பட்டாசு வரைக்கும் அனுப்பி புளி கடிக்காது. நீ கடிக்காம
நல்லா கரைச்சு எங்களை வந்து இது கருப்பு புளின்னு சொல்லுவாங்க. கருப்பு புளி வந்து கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால புளிச்சுமா தான் இருக்கும். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து மேக்ஸிமம் நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா மீன்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றும். அதனால மசாலா வந்து ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீன் அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து குக்கர்ல சமைக்காதுங்க. சட்டியிலேயே சமைச்சு குக்கர்ல சமைச்சிங்க அப்படின்னா என்னென்னமோ ப்ராப்ளம் வந்து சொல்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் மேக்ஸிமம் வந்து சட்டியில தான் நான் வந்து வேக வச்சு வடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு சேர்ந்து அப்புறம் மீன் வடிவெடுத்து மசாலா போட்டு வச்சிருக்கோம். குழம்பு வந்து இவ்வளவு தண்ணி இருந்துச்சு. இப்ப இந்த அளவுக்கு கத்தியும் போகும். ரொம்ப கட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த டேஸ்ட் என்ன பண்றாங்க? மீன் போடலாமா? போட்டுடலாம். முதல்ல வச்சுட்டு பொதுவா மீன் சட்டின்றது வந்து ஹீட்டு கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதனால மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணுவோம். ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டனா மீன் உடைஞ்சிடும். ஸோ இது அப்படியே வந்து முங்கி வச்சிடும். சாப்பாடு வந்து இன்னும் வேகல. எப்பவுமே ஊற வச்சுட்டா சீக்கிரம் வெந்துடும். அரிசி எனக்கு ஊற வைக்காத வந்து இன்னும் வேகல. என்ன கொடுங்கன்னா நீங்க சமைக்க வந்தவங்க வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு தண்ணி ரொம்ப நீர் ஃபுல்லா போட்டு அதற்குள்ள நல்லா வைக்காம இங்க சின்சியரா சமைச்சு வந்து வேலைன்னு சொன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வேலை. அதையும் செய்யும். அதை அப்படியே கொண்டு போய் காட்டிட்டு எவ்வளவுக்குள்ள தண்ணி போயிட்டு ஃபுல்லா தண்ணி தான். எவனாச்சும் நடுவுக்கு குடிச்சு இவ்வளோ தண்ணி விடுவாங்களா? பெட்டு கீழே பீரோல ஃபுல்லா தண்ணி தான். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹால் வர போயிட்டு ஃபேன் ஓடுறதெல்லாம் தெரியுது. இதுலயும் நாங்க வந்து பண்ணுவோம். இதெல்லாம் பிரச்சனை வருமோ அது இதெல்லாம் வந்தால் பரவாயில்ல. அதான் சொன்னோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு நல்ல சண்டே வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. எங்களுக்கு வேலையே கரெக்டாக இருக்குன்னு சொன்னோமா. கேர்லெஸ் இந்த ஓஸ் வந்து அங்க போட்டு வந்தது. அது என்ன ஆகிட்டு மிஷின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் சுற்றி இருக்கு. அப்ப அது வந்துட்டு கொஞ்சம் வந்து கீழே விழுந்துச்சு. கொஞ்சம் இல்லை நிறைய கீழே விழுந்ததுனால என்னாச்சு, மிஷின்ல வாஷ் பண்ண தண்ணி, வாசனை தண்ணி, ட்ரை பண்ண தண்ணி எல்லாமே நீருக்குள்ள என்ன வந்தது. இதையும் கிளீன் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. காடு ரைட்டு நம்ம ஹெட்டு உன் கூட சேர்ந்து அப்படிதான் எழுதுவாரு. நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேலை? நீ வந்து பார்த்துருக்கலாம்ல. அவ்வளவுதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. மீன் எப்படி ஒழியாம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அந்த மீன் சட்டியில இருக்கிற அந்த ஹீட்டு பாருங்க இன்னமும் கொதிக்குது இல்லையா? அவ்வளவுதான். மீன் குழம்பு ரெடி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முடிச்சிட வேண்டியதுதான். அடுத்து அந்த வீட்டை எப்படி நீட் பண்ணணும்னு அதையும்
சாப்பிட்டு வச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க 3:30 மணி ஆகிப்போச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. சரி சாப்பிட சாதம் ரெடி, குழம்பு ரெடி, மீனும் கேப்பில் பொரிச்சாச்சுங்க. ஸோ ஃபைனலாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு இனிமேல் ரெஸ்ட்டு தான். ஸோ உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விக்கி அண்ட் பிரேமா. நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.